ஆமீன். ஆமீன். இன்று 6ஆம் தேதி முதலாம் மாதம் 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆயத்தமாக்கி வழி நடத்துவாராக, ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லோரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். சந்தோஷம் சமாதானத்துடனும் உண்ண உணவையும் இருக்க இருப்பிடத்தையும் உடுக்க உடையையும் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். அதற்கு மேலாகவும் அவர் வழி நடத்துகிறார். அந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. தந்த புதிய நாளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த புதிய நாளையும் ஆசீர்வதித்து எல்லா விக்கிரகங்களுக்கும் நீக்கி வழி நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். முதலிலே இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேதாகமம் வாசிப்பு பகுதி 365 நாளிலே பரிசுத்த வேதாகம புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற இந்த அதிகாரங்களை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நாங்கள் நேற்றைய நாளிலே இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்துவத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: ஆதியாகமம் 11, 12, சங்கீதம் 14, 15, 16. பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் மத்தேயு 8வது அதிகாரம். இவற்றை வாசியுங்கள். இவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்றைய நாளிலே டொரண்டோவிலே நேற்றைய நாள் முழுக்க ஸ்னோவாக இருந்தது. இன்றைய நாளிலே ஃப்ரீசிங் ரெயின் என்று கூறப்படுகிறது. அதாவது ஸ்னோ ஃப்ரீஸ் பண்ணி வந்து உங்கள் கார்களிலே உங்களோட வீடுகளிலே ஒட்டிக்கொள்ளும். அதை ரிமூவ் பண்ண வேணும். அப்படியான காரணமாக இருக்கிறது. டொரண்டோவிலே, ஆல்பர்ட்டாவிலே இது வித்தியாசமான காரியங்கள். ஆமேன். அங்கு மல்லை போல ஸ்னோக்கள் 10 அடி ஸ்னோ உயரத்துக்கு விட்டு வெளியிலே போக முடியாதவாறு, கதவையே துறக்க இயலாதவாறு ஸ்னோக்கள். ஆமேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் எல்லோரையும் கர்த்தர் தாமே அந்த பகுதியிலே, அதாவது எங்கெங்கு இருக்கிற விசேடமாக நோர்த் அமெரிக்கா, யூரோப்பின் நோர்த் பகுதியிலே எல்லா இடமும் ஸ்னோவும் என்னென்னு சொல்வது, வழுக்கும் சகதியுமாக இருக்கும். நீங்கள் அவதானமாக வழியில் செல்லும் பொழுது செல்லுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல முதலிலே இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனை அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நிறைவு ஜெபங்களை கால வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா அடுத்து வருவார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே சகோதரி கலா சீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லா தடைகளையும் நீக்கி வழி நடத்துவாராக. எங்களுக்கு காலையாக இருக்கிறது. மற்றவர்கள் எல்லோருக்கும் மதியம், மாலை, பின்னேரம், இரவாக இருக்கும். அந்த வகையிலே காலையில் எழும்புவர்களை எழுப்பிவிட்டார். மாலை இரவுகளிலே ஊழியர்களை இணைப்பார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க கர்த்தர் தந்த தாளந்துக்காக உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேசியான குடும்பத்தையும் அவர் சொந்தத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து சகலதையும் நடத்தி தருவாராக. ஆதியிலே தேவன் வாரத்திலே ஒவ்வொரு நாளையும் செய்த கிரிகளை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. முதல் நாள் இருந்து அங்கு 6 நாட்கள் அவர் எங்களுக்காக மனுஷ குலத்துக்காக செயல்பட்ட காரியத்தை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதனால் நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு தொடங்கி நாங்கள் தேவனோடு முடிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் தொடங்கினவர் எல்லாவற்றையும் சரியாக நீத்தியாக செய்து பரிபூர்ணம் அடைந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து மூலம் அவர் எங்கள் வாழ்விலே அனைத்தையும் அங்கு புதிதாக்குறார், சகலதையும் புதிதாக்குற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 1:1 சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் நாங்கள் கர்த்தரோடு தொடங்கி கர்த்தரோடு முடிப்போமா இருந்தால் நிச்சயமாகவே தேவனுடைய கிருபை எங்களின் மேலே பெருகும். அங்கு அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையால் இருந்ததென்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், மகிமை வர வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை எங்களுக்குள்ளே பெருக வேண்டும், அவருடைய சத்தியம் எங்களுக்குள்ளே நிறைய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையை நாங்கள் காண முடியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமை அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் வாழ்வு அனைத்தும் அங்கு புதிதாக்கி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிப்போம். ஏனென்றால் நாடுகள், தேசங்கள், மக்கள், ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி, அந்த பூமியானது அன்றைக்கு ஒழுங்கின்மையாய் இருந்தது, காலத்திலே இருள் இருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவரால் உங்களில் உள்ள அனைத்து வெறுமையை விரட்டி இருளை அகற்றுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். அங்கு பழையன மறந்து புதியனவை செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த ஆண்டு முழுவதும் கட்டடங்களை நடத்துவாராக. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் தேசத்தின் திருச்சபைகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். திருச்சபை இந்த நாட்கள்ல அங்கு எல்லா ஊழியர்களுக்குள்ளேயும் ஒரு பாரம் நிறைந்த ஒரு ஊழியமாய் இருக்க வேணும். ஆத்துமாக்கள் மேலே எப்படியாவது அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்க வேணும், அதற்காக ஜெபிக்க வேணும் என்று சொல்லி அந்த திருச்சபை மக்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வர வேணும். அவர்களுக்குள்ளே எழுப்புதல் வந்தால்தான் அங்கு மிகுதியான காரியத்தை நாங்கள் காண முடியும். ஆகவே நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீரே மெய்யான தேவன் என்று இந்த 5 கண்ட மக்களுக்கும் அறிக்கை எடுகிறோம். நீரே எங்களை உருவாக்கின தேவன். இந்த விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கிறேன், திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அந்த பழைய சபைகள் பழைய ஒரு கோட்பாட்டுல பல இடங்கள்ல நடைபெறுகிறது. இந்த காலங்களில நீர் புதிய அபிஷேகத்தை ஊற்றி புதிய எண்ணெயை ஒரு எழுப்புதலை காண மக்கள் வசனத்தின் மேல தாகமுள்ளவர்களாக இருக்க, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படித்தவர்களாக அந்த திருச்சபை மக்கள் மாற, பழைய காரியங்கள் எல்லாம் அகன்று போகும்படி அகன்று போய் உம்முடைய புதிய
இந்த காலங்களில் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருமனப்பட்டவர்களாக அன்று பெந்தெகோஸ்தே நாளில் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டது போல இந்த காலத்தில் இறுதி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு திருச்சபைகளும் ஒருமனப்பட்ட வாழ்வு வாழ அந்த இடத்துல அறைந்திருக்க நீர் கட்டளை இடுவீராக. அவர்கள் திருச்சபைக்கு வருவது பாஸ்டரை பார்ப்பதற்கு அல்ல, அந்த இடத்துல தலைவராக இருக்கிற இயேசுதான் அந்த இடத்துல இருக்கிறார் என்ற உணர்வோடு வர அந்த இடத்துல வரும் பொழுது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வர கிருபை செய்வீராக. உம்முடைய வசனத்தின்படி அந்த சபை என்பது அந்த இடத்துல கூடும் இடம் என்பது நீ தலைவராக இருந்து நாங்கள் அவயவங்களாக இருந்து உண்மையில களி கூறுகிற மகிழ்கிற இடமாக சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அந்த சபை வளரும் பொழுது, ஐக்கியம் ஏற்படும் பொழுது பார்க்கிற மக்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவை காண்பார்கள். அவர் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் கொள்வார்கள். இப்படி ரூத் நகோமியின் வாழ்வை பார்த்து உம்முடைய அந்த மோவாபிய பெண் எப்படி மனம் திரும்பினாலும் அதே போல சபைக்கு போகிற ஒவ்வொரு மக்கள் மேலும் உம்மை பார்க்க உம்முடைய கனிகளை மரங்களை அந்த மக்கள் காட்ட அந்த இடத்துல சந்தோஷம் மிகழ பிசாசின் கிரிகைகள் இருளான காரியங்கள் சபையில் திருச்சபைகளில் இல்லாமல் ஒளியான உம்முடைய ஒளி அந்த இடத்துல பிரகாசிக்க நீர் இருந்து பெரிய காரியங்களை இந்த வருகிற காலங்களில் இந்த வருடத்துல செய்யும்படியாக ஜபிக்கிறேன். இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இது இப்பொழுதே தோன்றும். இப்படியாக இலங்கை தொடக்கம் ஒவ்வொரு திருச்சபைகளையும் புதிய காரியங்களை செய்வீராக. புதிய மறுரூபத்தை இயேசு எப்படி மறுரூபம் அடைந்தாரோ அதே போல ஒவ்வொரு சபை மக்களும் மறுரூபமுடைய கிருபை செய்வீராக. உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து உம்மை போல வாழ ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் உதவி செய்வீராக. ஐக்கியம் உள்ளவர்களாக அந்த சபையை முன்னேற்ற நோக்கத்தோடு இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் என்ற ஒரு உணர்வோடு திருச்சபை மக்கள் அந்த இடத்துல மகிழ்ச்சி ஆயிருங்கள் என்று பல இடங்களில் சொன்னீரே. துக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. உம்முடைய ராஜ்யத்துல வாழுகிறவர்கள் போல இந்த திருச்சபைகளிலே நாங்கள் ஒவ்வொரு திருச்சபை மக்களும் வாழ கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக தொடர்ந்து அவர்களோடு இருந்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக என் சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன். அவருடைய கணவருக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி சொல்லி ஜபிக்கிறேன். மகனுக்காக மகளுக்காக தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து குடும்பம் உமக்கு பிரியமான குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். அதே போல ஒவ்வொரு இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டு உறுப்பினர்களும் கர்த்தரை சேவிக்க உதவி செய்வீராக. துதிகான மகிமை ஒன்றான மெய்த்தவனாயும் மக்கை செலுத்தி ஆண்டவன் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையோடும் மக்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். துயரத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிற மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களிலே அநேகர் துயரப்படுகிறார்கள், துன்பத்திலே வாழுகிறார்கள், கஷ்டங்களிலே வாழ்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் ஒன்று ரட்சிப்பை காணணும், தேவனுடைய அன்பை ருசிக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும்.
நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தை எங்களுக்கு புதிதாக ஆசீர்வதித்து கொடுக்க போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். ஆமீனப்பா. ஆதி மந்தமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, இன்று மட்டும் காத்த தகப்பனே, இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிற உங்க இரக்கமுள்ள தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் இலங்கை தேசத்தில் உள்ள அப்பா மக்கள் ஆண்டவரே அழிந்து எல்லா விதமான கவலை துன்பத்திலையும் இருந்து கஷ்டப்படுறாத அவர்களுக்கு ஆண்டவரே அந்த துயரத்துல இருந்து நீங்க விடுதலையாக்குற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குற குருடர்களின் கண்களை திறக்கிற தகப்பனை இப்பொழுதும் எங்கள் மத்தியில் வந்து நின்று எங்களுக்கு ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக உங்களுடைய வல்லமையும் பலத்தையும் கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலை கொடுக்கும்படி ஜபிக்கிறனப்பா. அவர்கள் கண்களை காண வைங்கப்பா. உங்களை பார்க்கத்தக்கதாக அவர்கள் கஷ்டத்திலே அப்பா துயரத்திலே போனாலும் ஆண்டவரே உங்களோட பிரச்சனத்தை அவர்கள் அறியத்தக்கதாக நீங்க மோசைக்கு பிடிக்க தெரியப்படுத்தினீர்களோ அதே போல ஆண்டவரே இந்த மக்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை கண்ணீர் கவலைகளை துடிக்கிற தகப்பன் அப்பா பிதாவே என்று நாங்க தகப்பன் அவர்கள் அதை அவர்களுடைய உள்ளத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்களுக்கான ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எங்களுக்கு ஜீவி தந்த தகப்பனே அவர்கள் அந்த உயிருள்ள ஆவி அவங்க அனுபவிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அந்த மக்கள் அழிந்து போகாத வண்ணமாக அவர்கள் துயரங்களை கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீங்க பாக்குற தகப்பன் ஐயாப்பா. பண பிரச்சனத்தினாலும் என்ன விதமான கஷ்டத்துல இருந்தாலும் ஆண்டவரே உங்களால மட்டுமே அந்த ஆறுதலை கொடுக்க முடியும். நீங்களே ஆறுதலின் தகப்பனா ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துறப்பா. அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடுங்க. யாரும் அழிவது உங்களோட சித்தம் இல்லை ஆண்டவரே அப்பா. ஒரு ஆத்மாவது அழிவது உங்களோட சித்தம் இல்லை அப்பா. அப்படி ஒரு கூட்டத்தாரை ஒரு பரிசுத்தமான கூட்டத்தாரை நீங்க அங்கே எழுப்பி அவர்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஆறுதலை கொடுத்து ரட்சிப்பையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க ஜீவனுள்ள தகப்பன் அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துறேன். நீதிமன்களை கத்தர் நேசிக்கிற தகப்பன் அதே போல ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அந்த விடுதலை அந்த பாவத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கி ரட்சிப்பை அடைவதற்கு ஆண்டவரே நீங்க கண்ணீரை துடைக்கிற தகப்பன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக சமாதானத்தை இப்பொழுது கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி சாமி. தேசமே எழுந்து பிரகாசி கத்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன கத்தாவே இப்பொழுதும் அவர்கள் மத்தியில் இருந்து நீங்க அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களை கண்மணி போல அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தாசை வரும் பருவங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களோட பாதத்தடியில நாங்க யாவற்றையும் ஒப்பு கொடுத்து உங்களோட சித்தத்தை நடத்துவதற்கு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் அப்பா. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா பார்க்காமைக்கு ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு இன்று அப்பா ஊழியர் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் பொறுப்படுங்க. அவர் இன்று மட்டும் காத்தீங்க, இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலிய நீங்க திறந்து வைத்தீங்க. நீங்க அந்த அழைப்பை கொடுத்தீங்க அப்பா. அந்த அழைப்புக்கு பாத்திரராக அவங்க வாழ்வதற்கு அப்பா நாங்க அப்பா உங்களுக்கு நீங்க பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நீங்க நன்றியுள்ள தகப்பனப்பா. நாங்க எவ்வளவு உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனபடியா அவர்களை நீங்க அவங்களுக்கு ஜெனரேஷனாக அவங்களோட குடும்பங்கள் பிள்ளைகளப்பா யாவரும் ஜெனரேஷனாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என் பிதாவே. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. சிஸ்டர் ஜெனட்டுக்காண்டி வருகிறேன் அவரே. நீங்க அழைத்த அந்த அழைப்பு அப்பா பெரிது ஆண்டவரே. அந்த அழைப்புக்கு பாத்திரராக நாங்க வாழ்வதற்காண்டவர் எங்களுக்குள்ள ஒரு புதிதான ஒரு அன்பையும் வெள்ளனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிற அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து நீங்க இந்த புதிய வருடத்துல அவர்களையும் கணவனையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி. உங்களுக்குள்ள நாங்க மகிழ்ந்து களி கூறுவதற்கு உங்களோட அன்பை எங்களுக்கு இன்னும் அதிகமாக ஊற்றி உங்களோட அபிஷேகத்தை அவர்களுக்குள்ள ஊற்றி அப்பா வரப்போற சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் யாரா இருந்தாலும் அவர்கள்
புத்தி பலனை கொடுத்து இந்த காலை நேரம் வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். அவர்கள் தேவையை சந்தித்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. நாங்க ஏனோ தானோ ஒன்று நாங்க நினைக்காமைக்கு உங்களோட கிருபை எங்களுக்கு கொடுத்த அந்த தயவுக்கான நன்றி செலுத்துற. உங்களோட தயவின் மூலமாக நீங்க எங்களை ரட்சித்தீங்க, கிருபையின் மூலமாக ரட்சித்தீங்க. அதுபடி இன்னும் எங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்க தகப்பனே உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட தேவையை சந்தித்து நீங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. இந்த காலை நேரம் யாவரையும் உங்களோட கருத்துல கொடுக்கிற புதிதான ஒரு ஊழியத்துல நீங்க யாவரையும் வழிநடத்த போறபடியா நன்றி. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியபடி ஒரு சித்தத்தின்படி யாவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. காலநிலைகள் கூட வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you sister. ஆமேன் ஆமேன். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு வியாதிப்படுகிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வியாதியை உண்டாக்குற காரணிகள் எல்லாம், இந்த இன்ஃபெக்ஷன்கள் எல்லாம் அகன்று போக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கர்த்ததாமே ஸ்தோத்திராண்டவரை எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே ஸ்தோத்திரமா. இந்த அற்புதமான காலை வேலைக்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துவீராக. இந்த நேரத்திலும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களோடு குடுந்து ஆண்டவரே வழிநடத்துகிற கொடான ஸ்தோத்திரம். வேளையிலும் ஆண்டவரே யாரெல்லாம் வியாதியோடும் ஆண்டவரே அப்பா வருத்தத்தோடும் ஆண்டவரே நோயோடும் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக இந்த நேரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க அப்பா உம்முடைய ஆண்டவரே காயப்பட்ட கரத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தொட்டு இந்த வேளையில சுகப்படுத்துங்கப்பா. சாத்தான் கொண்டு வருகிறதான எல்லாம் பொல்லாப்புகளை எல்லாம் நீக்கி போட்டு, சாத்தான் கொண்டு வருகிற சூழ்ச்சியெல்லாம் நீக்கி போட்டு, அந்த பிள்ளைகளின் ஆண்டவரே குடும்பத்திலும் ஆண்டவரே அவர்களுக்கும் ஆண்டவரை ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையா, நீர் ஆண்டவரே செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று சொன்னது போல கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில கண்டு ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அந்த நேரத்தில் ஆண்டவரை மிகவும் ஆண்டவரே வருத்தத்தோடு இருக்கிறார்களோ, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட நோய் வந்தது என்று ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, கலங்காதே தியாதே, நான் உன்னுடைய தேவன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையில அந்த பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் இருக்கிறதான நோய்களை எல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தையும் ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தையும் தந்து நிறைய வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே நோயோடும் மரண படுக்கையோடு ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அப்படியாய் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவனாகி கற்க நீர் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக இந்த பிள்ளைகளை ஆண்டவர் கூட கழுவி ஆண்டவர் சுத்தப்படுத்தி ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதான எல்லா விதமான பலவீனங்களை எல்லாம் நீக்கி போட்டு இந்த பிள்ளைகள் ஒரு புது வாழ்வு தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை நாடி நரம்புகளை ரத்த நாளங்களில் இயேசு கிறிஸ்து என்ற பரிசுத்த ரத்தம் பாய்ந்து சென்று ஆண்டவரை விடுதலை தந்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சமாதானத்தை கொண்டு வந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோமா. அப்படியாய் ஆண்டவரை வருத்தத்தோடு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரை இந்த நேரத்தில் என் தேவனாகி கர்த்தர்களை ஆண்டவரை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பொறுத்துங்கப்பா, அவர்களுக்கு சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, வழி நடத்துங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை நீர் எனக்கு ஒருவன் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தை தந்த ஆண்டவரை எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவரை தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனதை அவர்கள் தழுமையாய் ஆண்டவரின் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ தந்து வழிநடத்த முடியாது சுபிக்கிறோம். ஒரு விசை கூட கர்த்தாவே இலங்கை தேசத்தும் சமூகத்துக்கு கொண்டு வரும். அங்க கூட ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை யாரு தடுக்கவும் இருக்கிறார்களோ, வருத்த
வருத்தத்தோடு பலவீனத்தோடு நோயோடு ஆண்டுகிற இருக்கிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டுகிற இந்த நேரத்தில் விடுவித்துக்கு ஆண்டுகிற வலியுறுத்தும்படி ஆட்சிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டுகிற வருகிற வாரத்திலே ஆண்டுகிற 2-3 நாட்களிலே இன்னொரு புயல் ஆண்டுகிற வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியா தேவனாகி கர்த்தர் இலங்கை தேசத்து முற்றிலுமாய் ஒரு வேலி அடித்து பாதுகாத்துக் கொண்டு ஆண்டுவரை வழிநடத்தும்படி ஆட்சிக்கிறோம். அந்த ஆண்டவரை அந்த புயலின் நிமித்தமாக எந்த ஒரு சேதங்களும் ஆண்டவரை ஏற்படாதபடிக்கு தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து அதன் மூலமாய் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை பலமும் நோயும் ஆண்டவரை அநேக வியாதிகள் ஆண்டவரை வழிபடியார் அவைகளிலிருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சிக்கிறோம். கர்த்தரபியா நீ செய்யப்போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் பா. ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க காத்துக்கு இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு ஜெப வீராங்கனையும் ஆண்டவரா நம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, அவளுக்கு ஆண்டவரை துணையா இருங்க. இன்னும் ஆண்டவர் சாதத்தோடு உடைய சமூகத்திலே இருக்கிற அவர்களை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை மாற்றுங்கப்பா. கர்த்தர் தாமே உழவுக்கு இருந்து வழி நடத்துங்க. என்னுடைய தாவு இந்த வேலையில் ஆண்டவரை அருமையான ஜெப வேலையை நடத்தி வருகிறதான ஆண்டவரை சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மனுவ பிள்ளைகள், ஆண்டவரை பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவனால் கர்த்தர்களை ஆசீர்வதித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவரை இவர்கள் சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிக்கிறோம். இவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீர் அறிந்த ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ தந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்மையான ஜெப வேலை தொகுத்து வருகிறதான அருமையான ஜானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் அவருடைய மகள் எல்லோரும் குடும்பமாய் ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவளுக்கு எல்லா வகையிலும் ஆண்டவரை துணையா இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். என் தேவன் அப்படியே நீ செய்ய போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க நிர்மலா வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த நாட்களிலே இந்த யுத்தங்களின் செய்திகள் வராதபடியும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யங்கள் எழும்பாதபடியும் கர்த்தரை அறியவும் கர்த்தருடைய நாமம் அவர்களுக்குள்ளே பரிசுத்தப்படவும் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளும் அது கிருபை நாளே எங்களை முடி சூட்டுகிறோம். அது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். காலையிலும் மாலையிலும் மதியத்திலுமாய் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த ஜெபங்களை எல்லாம் தேவன் நீர் கேட்டு ஆசீர்வதிக்கும்படியாக அது கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு எந்த ஒரு தடை வராதபடிக்க எங்கள் ஜெபங்கள் எங்கள் மடியிலேயே திரும்பி விழாதபடிக்க ஆண்டவரே அவைகள் உங்க சந்ததியில செவிகளிலே எட்டும்படியாய் தடையா இருக்கிற பாவ சாபங்கள் எல்லாம் ஒரு விசை கூட ஆண்டவரே நிம்மது பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஆமேன் என்றும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீ கொடுத்த எல்லா தயவு இரக்கம் அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்போது கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வசனத்தின்படி மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே கொடுத்திருக்கிற வார்த்தைகளின்படி யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், கலங்காமல் இருப்பீர்களாக என்ற வார்த்தையின்படி நாங்கள் எந்த யுத்தங்களின் செய்திகளை கேட்டாலும் உண்மையிலே நாங்கள் கலங்காமல் முன்னேற செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூட தேசங்களுக்கு விரோதமாக
ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்களை எழும்பி இருக்கின்றன. அநேக மரணங்கள் ஆண்டவரே ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் அப்பா. இது போன்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவரே நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஜெபிக்கிறவர்களின் நிமித்தம் இவைகளை குறைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் பாரப்பட்டு இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசங்களிலே சமாதானம் உண்டாயிருக்கட்டப்பா. தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து சமாதானத்தோடு மக்களை நடத்தவும் நல்ல சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தவும் கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே பார்க்கும் பொழுது செய்திகளை கேட்கும் பொழுது அநேக மரணங்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்து மக்களை நீர் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இது உம்மால் தான் கூடும் தகப்பனே, எங்களாலே ஒன்றும் கூடாதப்பா. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். உம்மாலே எல்லாமே கூடும் ராஜா. அப்படியாக கூட நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி இந்த ராஜ்யங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ராஜ்யங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த யுத்தங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக இந்த மனுஷிக ஆவிகளினாலே அவர்களுக்கு வேண்டாத எண்ணங்களை கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் கிரிகைகளின் எண்ணங்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் அப்பா. தேவன் நீர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறீர். தெய்வீக சமாதானத்தினாலே எல்லா ராஜ்யங்களையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஜனங்கள் மத்தியிலே கூட ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக சமாதானத்தின் தேவன் சமாதானத்தோடு மக்களை வாழ கிருபை செய்து வழி நடத்துற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியாக கூட தகப்பனே இப்பொழுது கூட இந்த சங்கமம் ரேடியோவை கரத்திலே ஒப்பு கொடுக்கிற இந்த ஊழியத்தை தேவன் நீங்க அதிகமா இந்த புதிய வருடத்திலே ஆசிர்வதித்து இன்னுமாய் பெருக செய்யுங்க. அநேகர் வந்து இணைந்து ஜெபிக்கவும் அப்பா எல்லா காரியங்களையும் செய்ய உதவி செய்வீராக. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அப்படியே மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் ஆண்டவரே, சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் மருமக்களுமாய் தேவரே நீர் ஆசிர்வதிங்கப்பா. அவர்கள் எண்ணி இருக்கிற காரியங்களில் எல்லாம் திருக்கரம் இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் உங்க அன்பு கிருபை காணப்படட்டும். வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்கப்பா. உமது ஊழியத்தை செய்கிற இந்த குடும்பத்தை கர்த்தர் பிதாவாகிய தேவன் நீர் கனப்படுத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே எல்லா ஊழியர்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியத்தை ஆசிர்வதிங்கப்பா. அவர்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக எல்லா தேவைகள் சந்தித்து ஆசிர்வதிப்பீராக. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசிர்வதிங்கப்பா. இவர்களுடைய ஊழியத்தை கூட தேவன் நீர் விஸ்தாரமாக்கி வலதுபுறம் இடதுபுறம் பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களுடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. மற்றபடியாய் கூட இனி ஜெபிக்க வருகிற குடும்பங்களையும் தேவரே நீர் ஆசிர்வதிங்க. சங்கமம் குடும்பம் யாவருமாய் நீர் ஆசிர்வதித்து இந்த புதிய வருடத்திலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் அதிகமாய் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் ஒரு நல்ல பலனை கட்டளையிடும்படியாக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. கடைசியாக வந்து ஜெபிக்கிற ஏமிக்காய் சோத்திர ஆண்டவரே, இந்த மகளை கூட ஆசிர்வதிங்க. மகளுடைய முழு குடும்பத்தை நீங்க பொறுப்பிடுங்க தகப்பனே. அப்படியே கூட அப்பா அந்த மகளுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வாஞ்சைக்காய் நன்றி செலுத்துகிறோம். முழு குடும்பங்களை கூட எடுத்து நீர் பயன்படுத்தி ஆசிர்வதிங்கப்பா. அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்க யாவையும் அப்பா உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த எல்லோருமாய் ஆசிர்வதிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா. Praise Lord.
Praise the Lord. நீங்க துன்பப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, எனக்கு இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி, கூடி நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சபைகள் எல்லோருத்தையும் ஆசிர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த சபைகளை ஆசிர்வதியின் தகப்பனே. எந்த சபையாயிருந்தாலும் உம்மது பிள்ளைகளப்பா. அப்பா பிதாவே, உம்மது பிள்ளைகளப்பா. உமது நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, உமது நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சபைகள் ஓங்கி வளர செய்தல்லும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்கு பணிபுரிகிற பிள்ளைகளாக எல்லா பிள்ளைகளும் வளர செய்தல்லும் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகளை அப்பா ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் மென்மேலும் ஓங்கி வளர செய்தல்லும் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கவும், உண்மை வணங்கவும், உண்மை நமஸ்கரிக்கவும், உமக்கு உமது தொண்டுகளை செய்யவும் அவர்களுக்கு வல்லமை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சபையிலே ஒவ்வொருவரும் ஓங்கி வளர செய்தலும் தகப்பனே. நீர்தான் நீங்கள் உண்மையான தெய்வம் என்பதை எல்லோருக்கும் அறிவிக்க செய்தலும் தகப்பனே. ஆவியானவரே, நீ திடம் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, மக்களை பிளமோங்க பண்ணாமல் நீரே முன்னின்று எங்களை தாவரித்து எங்களை வளர்க்க நீர் வல்லவராயிருக்கிறீர்கள் தகப்பனே. ஆவியானவரே, எங்களோடு பேசும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உன் மக்கள் எல்லோரும் கூவி அழைக்கிறார்கள் தகப்பனே. அப்பா நீர் பேசும் அப்பா. அப்பா அந்த கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, நீர் பேசும் அப்பா. உம்மால் முடியும் தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகளை நீரே கண்ணோக்கும் தகப்பனே. இந்த சபைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. உமது சபை தகப்பனே. அப்பா தகப்பனே, வேறு வேறா பிரித்து இப்படியே அவர்கள் நமஸ்கரித்து கொண்டு வாரார்கள் தகப்பனே. கல்லையும் மண்ணையும் அவர்கள் நமஸ்கரிக்கிறார்கள் தகப்பனே. இயேசுவே, நீரே கரங்கொண்டு எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே, எல்லோர் மேலும் அன்பை செலுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, எல்லாற்ற பசிப்பட்டினியை தீர்க்க வல்லவரப்பா நீ. அப்பா தகப்பனே, இந்த ஓங்கி வளர்ந்த செய்தலும் தகப்பனே. இந்த சபையில இருந்து இந்த சனத்தை மீட்டலும் தகப்பனே. தகப்பனே, இந்த ஒரு ஆபத்தின் நேரிடாத வண்ணம் காத்தருளும் தகப்பனே. அப்பா மக்களை காத்தருளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஸ்ரீலங்கா தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சபைகளுக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் உமக்கு நன்றி அப்பா. அன்பா தகப்பனே, இந்த நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஒரு நாளும் ஜெபிக்க வரும்போது எங்களோடு கூட இருந்துங்களை பிறப்படுத்தும் தகப்பனே. அப்பா விழாவே, இந்த லேசியனா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை திடப்படுத்தும் அப்பா தகப்பனே. இந்த சங்கம வானிலை ஓங்கி வளர செய்தலும் தகப்பனே. அன்பான தகப்பனே, கனாசிஸ்தரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் மென்மேலும் ஓங்கி வளர செய்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப வேளையிலே வந்து எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆரோக்கிய பலன் தந்து நடத்துவாராக. ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. கலாச்சியில தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எங்கள் தேசத்திலே இந்த தைலட்டி பகுதியில இருக்கிற காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே எங்கள் ஜனங்களுக்கு ஒரு நீதி வரும்படியாய், ஒரு நியாயம் உண்டாகும்படி நீங்கள் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மதகுருமார்கள், அந்த நில சண்டைகள், அந்த மக்களுக்கு உரிய காரியங்களை ஆண்டவர் நீதியாய் செயல்படுத்தும்படி அங்கு யூனிவர்சிட்டி பிள்ளைகள் அநேகர் அந்த இடத்திலே நின்று போராடுகிறார்கள். இது மென்மேலும் கலக்கத்தை ஏற்படுத்தாதபடி ஒரு நியாயம் வர நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக, இந்த காலத்துக்காக நன்றி கூறுகிறோம் ராஜா.
இயேசுவே நீர் பெரியவர், அற்புதர். ஆவியாய் அசைவாடுகிற எங்கள் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவாயும் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தகப்பனப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடியப்பா. உம்முடைய பாதத்திலே தான் ஆண்டவரே நாங்கள் இந்த விண்ணப்பங்கள், ஜெபங்கள், பரிந்து பேசுகிற காரியங்கள் எங்களுடைய ஆண்டவரே இருதயத்தை ஊற்றி உண்மை உள்ள பிள்ளைகளாக உமக்கு முன்பாக வைக்கிறோம். தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற ராஜாதி ராஜா, இந்த தேவைகள் ஆண்டவரே இந்த பூமிக்குரிய பிள்ளைகளுக்கு வேண்டும் ஆண்டவரே. நோய்கள் ஒரு பக்கம், கவலைகள், தூக்கங்கள், வேதனைகள், யுத்தங்கள், இழப்புகள் ஆண்டவரே, அனர்த்தங்கள் என்று எத்தனையோ ராஜா மூழ்கி நிற்கிறது. விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புகிற ஆண்டவரே பிசாசினுடைய காரியங்கள், ஆலயங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண்பாயோ என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே அப்பா, எத்தனையோ ஆபத்துக்கள், துன்பங்கள், வேதனைகள் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறதே ராஜா. ஆனாலும் ஆண்டவரே அவர்கள் முடிவு அல்ல என்று சொல்லி உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் இந்த ஜெபங்களை எடுக்க வைக்க எங்களுக்கு கிருபை தருகிறவரே, ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புகிற சத்திய தேற்றரவாளனே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்களை ஆண்டவரே இந்த இடத்துக்கு நீங்கள் ஏற்படுத்தி நீங்களே அதற்காக உமக்கு நன்றி. இசையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன யெகோவாவாக வந்தவரே, யெகோவா நிசியை வெற்றி கொடி பிடிக்க வைக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. முழு விசுவாசத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்திலே இருக்கிறதான இந்த தையிட்டி பிரச்சனை ஆண்டவரே மிகவும் பாரதூரமாக ஆண்டவரே இன்னும் மேன்மேலும் பெருகி கொண்டே போறதப்பா. இதனாலே ஆண்டவரே அப்பா, இன வாக்குவாதங்கள், இன மத பேதங்கள் ஆண்டவரே, பொய்யல் ஆண்டவரே, அநீதியல் பெருகாதபடி பிசாசானவன் ஆண்டவரே மனுஷருக்கு ஊடாக செய்கிறதான பொய் பேச்சுக்கள், விக்கிரக ஆராதனைகள், விக்கிரக ஆண்டவரே அப்பா கட்டிடங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உண்மையாகவே அவர்களுடைய நிலத்தை அபகரிக்கிறதான இந்த ஆண்டவரே அப்பா மாமிச எண்ணங்கள், சிந்தனைகள் யாவும் தங்காயமா போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. இது பெரிய காரியம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே திரும்பவுமாக எந்த விதமான ஒரு ஆபத்துகளும் நேரிடாதபடி தேவனே, இந்த நிலத்துக்காக, கட்டிடத்துக்காக, விக்கிரகத்துக்காக, இந்த மனுஷர் செய்கிற பொய் பேச்சுகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே, வழக்காடாத வாடுகிற தேவன், மனுஷர் வழக்காடாதபடி நீர் முன்னின்று வழக்காடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீதியின் தேவன் நீர் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுப்பா, உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. அவர்கள் ஆண்டவரே அப்பா ஒரு கட்டிடத்துக்காக ஒரு பொய்யான ஒரு உருவத்தை வைத்து ஆண்டவரே இப்படியாக மனுஷருடைய நிலத்தை பொய் சொல்லி கர்த்தாவே எவ்வளவு ஏக்கர்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் தங்களுடைய ஆண்டவரே அப்பா மாமிசத்தில் கர்த்தாவே நின்று வேதனைப்படுகிறார்கள் அப்பா. அதற்கு எதிராக நிற்கிறதான இந்த அசுத்த கிரியைகள், அசுத்த மனிதர்கள் ஆண்டவரே செய்கிறதான பொய் பேச்சுக்கள், அரசாங்கத்துக்காக, அரசியலுக்காக ஆண்டவரே அமைச்சர்கள் எல்லாரும் ஆண்டவரே சேர்ந்து செய்கிறதான பொய் பேச்சுக்கள் எல்லாம் அழிந்து போவதாக இயேசப்பா. இதனால் இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மாழ்ந்து போகாதபடி இவர்களுக்கு அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியும் கொடுங்க இயேசப்பா. அப்பா, அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியும் கொடுங்கப்பா. இன்னும் ஒரு ஆண்டவரே அசுத்த கிரியைகள் ஆண்டவரே ஆத்துமா அழிவுகள் வராத வண்ணம் ஆண்டவரே இந்த பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த நிலத்துக்காக போராடுகிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் அறிகிற தெய்வமே, அநீதியை கர்த்தாவே தட்டி கேட்கிற தெய்வம் நீர் அப்பா. நீதியும் உண்மையையும் ஆண்டவரே அப்பா இந்த தையிட்டி காரியத்திலே நீர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஏசப்பா நீர் செய்ய வல்லவர் அப்பா. அது சிங்கள மக்களா இருக்கட்டும், ஆண்டவரே பௌத்த பிக்குமாரா இருக்கட்டும், எங்களுடைய ஜனங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் மத்தியிலும் நீர் நீதியுள்ள தேவாதி தேவனாய் ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அப்பா, நீதிபதி நீரே ராஜா, நீதியின் ராஜா நீரே, நீதியின் சூரியன் நீரே, நித்திய கண்மலையாய் வீட்டிருக்கிற தேவன் நீரே அப்பா. கர்த்தாவே இந்த காரியங்களை நீர் அருவருக்கிற தெய்வம் அப்பா, அருவருக்கிற தெய்வம் அப்பா. ஆனாலும் எங்களுடைய தமிழ் மக்களை ஆண்டவரே இப்படியாக ராஜா எத்தனை இடத்திலே ஆண்டவரை குன்றி போக வைத்திருக்கிறார்கள் இந்த விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து ராஜா. தேவனே அப்பா, ஏசப்பா நீர் இந்த நிலங்களை அபகரிக்காதபடி நீர் பாதுகாக்க வல்லவர் ஆண்டவரே, பாதுகாக்க வல்லவர் அப்பா. உண்மையாகவே எங்களுடைய தமிழ் ஜனங்கள் ஒன்றாக இரண்டாக மூன்றாக நாளாக சேர்த்து வாங்கப்பட்ட இந்த காணிகள் அப்பா ஆண்டவரே, அதுவும் ஆண்டவரே ஒரு கிராமத்துக்குள்ளே கொண்டு வைத்து ஆண்டவரே எவ்வளவாக அநியாயமாக்குகிறார்கள் அப்பா. ஆண்டவரே உண்மையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே, நீதியுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா. இந்த விக்கிரக கோயில்களை ஆண்டவரே இந்த கிராமத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்து அந்த கிராமத்துக்கு ஒரு ஆபத்து நேரிடாதபடி ராஜா, ஆபத்துக்கு வராதபடி ராஜா நீர் எல்லைகளை பெரிதாக்கி இந்த எல்லையெங்கும் உம்முடைய தேவ தூதர்கள் நின்று இதை அகற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இது பொதுமக்கள் வாழுகிற ஒரு கிராமம் ஆண்டவரே, ஒரு உள்புறமாக இருக்கிற கிராமம் ஆண்டவரே. எங்களுடைய தமிழ் ஜனங்கள் எவ்வளவோ அழிந்து நாசமாய் போனதை நீங்கள் பார்த்தீர்கள் அப்பா. திரும்பவும் இந்த பிக்குமாராலே ஆண்டவரை இலங்கை தேசத்துக்கு ஒரு ஆபத்து வராதபடி நீர் இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் அபத்தமாக போகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், நீதியின் சூரியன், நீதியின் கரத்தினால் ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணின தேவன். அன்றும் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலே எத்தனையோ யுத்தங்களை பார்க்கிறோம் ஆண்டவர். இப்படிப்பட்ட யுத்தங்களில் இருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே நீர் நடத்தி வர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய நாவிலும் இருதயத்திலும் உண்மை வரட்டும் ஆண்டவரே அப்பா. நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. திரும்பவுமா இந்த அதிகாரிகள் மத்தியிலே ராஜா இந்த பொம்பளைகளை எல்லாம் அவதூறுபடுத்துவதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒன்றையும் கேட்கவில்லை, தங்களுடைய நிலத்தை மட்டும்தான் கேட்கிறார்கள். தங்களுக்குரிய பத்திரத்தை வைத்துக் கொண்டு உண்மையுள்ளவர்களாக நிற்கிறார்கள் அப்பா. ஆனால் ஆண்டவரே எதிரியாக நிற்கிற இந்த அரசாங்கத்தின் ஆண்டவரே அடாவடித்தனமான காரியங்கள், பொய் பேச்சுக்கள் எல்லாம் நிர்மூலமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் அபத்தமாகும் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சங்காரமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய வல்லவரப்பா, நீர் நடத்த வல்லவரப்பா. இதிலே ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நீதியையும் உண்மையை நீர் வெளிப்படுத்தி பெண்களுக்கு ஆண்டவரே இந்த தள்ளப்பட்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்கு ஒரு நீதியை வழங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் இந்த ஜெபத்தை கேட்கிற தெய்வம். இதனாலே இந்த பல்கலைக்கழகத்து மாணவர்களுக்கு ஆண்டவரே எந்த ஒரு ஆபத்துகளும் நேரிடாதபடி ஆண்டவரே இந்த அரசாங்க அமைச்சர்கள் எல்லாரும் ஒரு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை காண வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை விசேஷமாக நீ பாதுகாக்க வல்லவர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே போடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அழிந்து சங்காரமா போகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா இந்த பிக்குமாருடைய உள்ளத்திலே உள்ளதை உள்ளபடியாகவும் ஆண்டவரே பேச வைக்கிற இருதயத்தை நாவையும் நீர் கர்த்தாவே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். பொய்யையும் அசுத்தங்களையும் பேசுகிற இந்த பிக்குமாரும் இந்த அரசாங்கங்களும் இந்த போலீஸ் அதிகாரிமார்களுடைய ஆண்டவரே நாவை சுட்டறியும் ஆண்டவரே, சுட்டறியும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்து நின்ற அந்த இடத்திலே ஆண்டவரே வழக்காடி வாதாட நீர் வல்லவராக இருக்கிறேன். உம்முடைய சேனைகளை ஆண்டவரே நீர் அனுப்ப வல்லவராக இருக்கிறேன்ப்பா. பிதாவே ஒருவராய் பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற தெய்வமே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நீர் ஒரு நீதி செய்து உண்மையுள்ள தேவன் என்பதை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஒரு விக்கிரகப்பட்ட காரியம் ஆண்டவர், இதற்கு நீர்தான் உதவி செய்து பாதுகாத்து வழிநடத்தி காக்கும்படியாக இந்த ஜெபத்தை உம்முடைய கண்களிலே பதிய வைக்கிறேன் ஏசப்பா. நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி ஒரு உபத்திரவம் துன்பம் வேதனை இலங்கை தேசத்திற்கு உருவாகாதபடி இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாதபடி ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள ராஜாவை நீர் கர்த்தாவே இந்த தேசத்தை கர்த்தாவே பாதுகாக்க வேண்டும் என்று நீர் ஏற்படுத்தினீர் அப்பா.
அதை ஆண்டவரை கவிழ்க்க நினைக்கிற எல்லா அசுத்த கிரியைகளும், மாமிச கிரியைகளும், பொய்ய நாவிகளும், அடவாடித்தனங்கள் எல்லாம் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேசத்தை நீர் ஆளுகை செய்யும், தேசத்தை பரிசுத்தப்படுத்தும், தேசத்தை உண்மை உள்ளவனாக்கும் ஆண்டவரே, உண்மை உள்ள பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. விக்கிரக தோப்புக்களை அழித்து போட வல்லவர் நீர் ஒருவரே ராஜா. ஆண்டவரே, நீர் செய்து முடித்து வழி நடத்தி ஒரு கர்த்தாவே ஒரு வெற்றியை காண நாங்கள் கர்த்தாவே அதற்கு முன்னின்று ஜெபித்தோம். எங்களுக்கு பதில் கிடைத்ததே என்று விசுவாசத்திலே நாங்கள் நீதிமான்களாக வர கர்த்தர் கிருபை செய்யும்படியா இந்த விண்ணப்பத்தை உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். உங்களோட ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு டொனால்ட் பிரதர், நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் மக்களுக்காகவும் அந்த அயல் நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே அந்த நாட்டில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவர்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வைக்காமல் போக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்த. அன்றும் கிருபையின் தந்த பிதாவே, இந்த தேவனே புறப்படுமப்பா. இந்த வேண்டுகோளை நம்முடைய பாதத்திலே வைக்கிறேனப்பா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலை பொறுப்படுங்களப்பா பிதாவே. இஸ்ரவேலை காக்கிற தேவனப்பா நீங்கள் ராஜாவே. தேவனே, இஸ்ரவேல் சுற்றிலும் உம்முடைய அக்கினி மதிலாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேசத்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. இந்த தேசத்துக்கு எதிராக தேவனே உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாய்க்காதே போவதாக. நன்றி ராஜாவே. தேவனே, எந்தெந்த நாடுகள் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்புகிறார்களோ தேவனே பிதாவே, அவர்கள் சிதைக்கப்படுவார்கள் என்னுடைய வார்த்தையின்படி அப்பா பிதாவே. தேவனே, சகல ஆயுதங்களும் சுட்டரிக்கப்படுவதாக. இஸ்ரவேலுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற சகல ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுட்டரிக்க போவதாக. எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக ஆவிகள், மத ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக. வான மண்டலங்கள் கிரிய சேர பொருளாத ஆவிகள், மத ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக. இந்த கால லோக அதிபதிகள் நாமத்தாலே நன்றி ராஜாவே. கிறிஸ்துவாலே துணைச்சங்கள் அதிகாரிகள் எல்லாம் நாமத்திலே இந்த மக்கள் மீது உங்களுடைய ஆவியை உச்சிக்கு அக்கிரியை போடுங்க. இந்த மக்கள் சொற்பொருளும் தரிசனமும் தரிசிக்கிறவனை கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இந்த மக்களை ராஜாவே வரப்போற ராஜாவே என்றவனே நன்றி அப்பா பிதாவே. நன்றி என்றவனே சொசம் ஐயா. அந்த ஞானத்தை கொடுங்க பிதாவே. ஜனங்களை ஆளத்தக்க ஞானத்தை கொடுங்கப்பா பிதாவே. செய்யுங்கப்பா. அப்படியாக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கொடுக்கிற தேவனை, அப்படியாக பிதாவே. சுத்தரிக்கப்படுவதாக. நன்றி பிதாவே. நன்றி என்றவரை சுவாசம் ஐயா. நன்றி என்றவரை தேசத்தை இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அன்பும் காணத்தக்கதாக முடியாத வெள்ளி முடியாத அதிசயங்களை நன்றி அப்பா பிதாவே. நன்றிய நீங்க சொல்ல நீங்கள் கற்று நிற்க ராஜாவே. பூமியில் ஆனவரின் காலத்துக்கு நீங்க செய்ய போயிருக்கார். நன்றி. பூமியில் ஆனவரை முழங்கார்கள் நன்றி. ஞாபகம் செய்யும்படி அப்பா பிதாவே. எங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போயிருக்கார். நன்றி. வானம்
கிறிஸ்துவை கர்த்தர் நாமத்தை செல்வாங்க. நன்றி ராஜாவே. அதே சீக்கிரத்திலே இந்த பெரிய காரியத்தை செய்யப்படுவதற்காக நன்றி ராஜாவே. நன்றி என்றவரே சுஸ்தம் ஐயா பிதாவே. நன்றி என்றவரே சுஸ்தம் ஐயா. மக்கள் நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல விபேகத்தை கொடுங்க, நல்ல அறிவு தெளிந்த புத்தி கொடுங்கப்பா பிதாவே. அதே போல மக்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு விசேஷித்த ஞானம், தானியேலே கொடுத்த அந்த விசேஷித்த ஞானம், விசேஷித்த ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா பிதா. நிரப்புங்க ஆவியானவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆரம்பரை மக்கள் செய்ய விசுவாசிக்க மீது ஒரு புதிய எண்ணத்தை கொடுங்க, புதிய போவதற்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. உங்களுடைய போனாலும் ஒழிந்து போவதில்லை ராஜா. நன்றி அப்பன் பிதாவே. நன்றி என்றவனே சுவஸ்தம். இவனே சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஆசீர்வதிங்க இந்த புதிய வருஷத்திலே கவனை பிதாவே. புதிய காரியங்கள் நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. இந்த சங்கம ஊழியம் மூலமாக தினத்தை கேட்டு நன்றி அப்பா பிதாவே. ஆராய்ந்து பார்க்க மூலம் செய்யப்பட்ட நன்றி. நன்றி ராஜாவே. எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை இந்த கூட்டத்தில் செய்யுங்கப்பா. நாமத்தில் கேட்டு நிற்கிறேன். அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் நீங்கள் எங்கள் பென்சுலா அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, சீனா தேசம், ரஷ்யா தேசம், உக்ரைன் தேசம், இந்த யுத்தங்கள் வராதபடி தேவ கோபங்கள் இந்த யுத்தத்தினாலோ பஞ்சத்தினாலேயோ வியாதியினாலேயோ தேவ கோபம் இந்த தேசங்கள்ல, யூரோப்பா தேசங்கள்ல, எல்லா தேசங்களும் வராதபடி கர்த்தர் தாமே ஒரு இரக்கத்தை செய்ய வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் ரட்சிப்பை காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாட்சியோடும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரா, இரக்கமுள்ளவரா இருக்கிறவரே, நன்மை செய்கிறவரா இருக்கிறவரே, உங்களை சோதரிக்கிறோம். ஆண்டவரா, எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள் அனுதினமும் உங்களுக்கு தந்து இதுவரைக்கும் தாங்கி நடத்துகிறவரே, தப்புவிக்கிறவரே, ஏந்துகிறவரே, சுமக்கிறவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இருக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீதிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரா, இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் இப்பொழுது பார்க்கிற பொழுது வாங்கலாம், உலகத்தை அழிக்கலாம் என்று சொல்லுகிற வெறியோடு ஒவ்வொருவரும் தங்களுடைய சிந்தைகளுக்கு தக்கதாக ஆண்டவரே தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற காலத்துல இருக்கிறோம். ஆண்டவரா, இப்பொழுதும் இந்த தேசங்களை நீர் உண்டாக்கினீர், நீர் உருவாக்கினீர். அதுவே இந்த காலங்கள் நிறைவேறும் வரைக்கும் இந்த தேசங்கள் இருக்க வேண்டியதா இருக்கிறப்பா. இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சமாதானத்தின் சுருவாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே, இதோ இந்த தேசங்கள் ஆண்டவரே தங்களுடைய மக்களை தங்களை ஆண்டவரே இந்த அழிவிலிருந்து தப்புவிக்கத்தக்கதாக
நல்ல ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தாவே அவர்கள் சமாதானத்தை கடைபிடிக்கத்தக்கதாக, அழிவுக்கு தங்களை விலக்கி காக்கத்தக்கதாக நல்ல ஞானங்களையும் தெளிவுகளையும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்ருவானவன் ஒவ்வொரு தேச தலைவர்களுக்கு பின்னாக இருந்து அவர்களை ஆண்டவரே எழுப்ப பண்ணி அவர்களை வைராக்கியப்படுத்தி, ஆண்டவரே நான் பெரியவன் நீர் பெரியவன் என்று சொல்லி ஆண்டவரே நினைக்கத்தக்கதாக, இருக்கிறவர்களையும் கோபமூட்டத்தக்கதாக எத்தனையோ காரியங்களை இந்த ஜனங்களுக்கு பின்பாகவும் அதிகாரிகளுக்கு பின்பாகவும் என்று செய்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் தேச தலைவர்கள் ஆண்டவரே தகப்பனை அறிந்து கொள்ளத்தக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. முந்தி நடந்த யுத்த சம்பவங்கள், முந்தி அழிந்து போன ஜனங்கள், அழிந்து வந்த ஆண்டவரே காலங்களை நினைவு கூர்ந்து இதோ இருக்கிற காலங்களில கர்த்தாவே சமாதானத்தை கடைபிடிக்கத்தக்கதாக அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசமும் ஆண்டவரே சமாதானத்தை ஆண்டவரே கண்டு கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வீணான காரியங்கள், வீணான பெருமையான அழிவுகளுக்குள்ளே தங்களை மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தாமே அவர்கள் தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி தீமைகளுக்கு தங்கள் தேசங்களை விலக்கி காத்து இப்பொழுது மக்களுக்கு வேண்டிய காரியங்கள், இப்பொழுது மக்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் வாழ்வாதாரங்களுடைய காரியங்களை சிந்தித்து கர்த்தாவே அவர்கள் செயல்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானங்களை ஆண்டவரே கடைபிடிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேலை வாய்ப்புகள், தொழில்கள் அந்த சம்பந்தமாக ஆண்டவரே இந்த தேசங்கள் தங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிறிஸ்தவ தேசங்கள் என்று சொல்லப்படுகிற மேலத்திய தேசங்கள் ஆகிய ஐரோப்பிய நாடுகள், ஆண்டவரே வெஸ்டர்ன் கண்ட்ரிகள், ஆண்டவரே தகப்பன எல்லா நாடுகளிலும் உண்மை அறிந்த நாடுகள் இதோ மனம் திரும்பி மறுபடியுமாக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கத்தக்கதாக, தேவனுடைய ஜனங்களை மாறத்தக்கதாக அவர்களுக்கு வாய்ப்புகளை அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் தாமே அவர்களுக்கு எண்ணம் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் மூலம் சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. ஆனால் இப்போது அந்த சுவிசேஷங்களை மறந்திருக்கிற அந்த மேலத்த நாடுகள் ஆகிய ஐரோப்பிய நாடுகள் கர்த்தாவே இதோ மனம் திரும்பி இந்த சுவிசேஷங்களை மறுபடியுமாய் தாங்கள் எடுத்துக்கொண்டு தங்களுடைய சந்ததிகள், தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எல்லாம் மாற்றப்படத்தக்கதாக தாங்களும் மாறி ஒவ்வொரு தேசங்களிலும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரத்தக்கதாக ஒவ்வொரு தேசங்களிலும் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்பதையும் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களிலும் நீர் எழுதி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. தேவனை குறித்து அறியப்படுகிற வல்லமைகள் தேவத்துவங்கள் உண்டாக்கப்பட்டவர்களினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் சொல்ல ஒருவருக்கு விடுதலை என்று சொல்ல ஒரு நிச்சயத்தின் வழியும் காணப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மனுஷனுக்குரிய ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக கர்த்தாவே தங்களை மாற்றிக்கொள்ள இலக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசங்களிலும் சமாதானங்கள் உண்டாகட்டும். அறிந்த மக்களுக்குள்ளே அந்த வைராக்கியங்கள் காணப்படட்டும். யார் யாரெல்லாம் அந்த தழுவப்பட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தாவை வாழுகிறார்களோ அவர்கள் யாரும் கர்த்தாவை எண்ணம் அதிகமாய் சொல்லப்படவும், எண்ணம் அதிகமாய் கர்த்தருக்குள்ள திடன் கொள்ளவும், எண்ணம் அதிகமாய் வைராக்கியமாய் தங்கள் வாழவும் பலத்தை கொடுப்பீராக. ஆவியானவர் அவர்களை நிரப்புவீராக செபிக்கிறோம். எந்த தேசத்து மக்களாய் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் எண்ணம் பலப்படுத்தி தைரியமாக ஆண்டவரே அவர்கள் சாட்சிகளாக நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவ மக்களுக்கு விரோதமாக எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் எழும்பி ஆண்டவரே இந்த ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். காரியங்கள் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலும் கர்த்தரும் கொண்டு கர்த்தருக்காக
சாட்சியாக நிற்கவும் ஆண்டவரே விசுவாசத்தை காண்பேன் என்று சொல்லுகிற அந்த புத்தகத்திற்கு நாங்கள் கொடுக்காதபடிக்கு இன்னும் வைராக்கியமாய் விசுவாசத்தோடு நாங்கள் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே போதகர்மார்களுக்காக செபிக்கிறோம். போதகர்மார்கள் இன்னும் பலம் கொண்ட கத்தாவே இன்னும் தைரியமாக தங்களுக்கு கத்தருக்கு மேலாக கொண்டு வர நல்ல விசுவாசங்களை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக, வெளிப்பாடுகளை கொடுப்பீராக, தீர்க்க தரிசனங்களை கொடுப்பீராக. கர்த்தாவே அவர்களும் சாட்சியாக நடந்த தங்களுக்கு பின்பாக வருகிறவர்களுக்கு முன்மாதிரியாகவும் காணப்பட உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயோ வியாதிப்பட்டிருக்கிற கர்த்தர் சுகப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு மகிமையாக அவர்கள் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வார்த்தைக்கு சாட்சிகளாய் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை ஒன்றாகவும் தரையிலே விழுந்து போகிறது என்று சொன்ன உம்முடைய ஜீவ வார்த்தைக்கு சொல்லுகிற கர்த்தர் சுகப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு சபைகளை ஒப்புக் கொடுக்கும், சபைகளுக்குள்ள ஒரு முழுக்கங்கள், சபைகளுக்குள்ள காணப்பட்ட கத்தாவை கடைசி காலத்துல எல்லாரையும் தட்டி எழுப்பி கத்தாவை உமக்காக ஓடத்தக்கதாக சுயமாய் ஓடுகிறது எல்லாவற்றையும் நிறுத்தி தகப்பனே முழு வாஞ்சியோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ள கத்தாவே நாங்கள் யாவரும் சேர்ந்து பயணிக்கிற மக்களாக, கர்த்தரை துதிக்கிற மக்களாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற மக்களாக, கர்த்தர் இதோ வரப்போகிறார் என்று அறிந்தவர்களாக நிற்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சபைகளுக்குள்ள ஒரு மாறுதல்கள் காணப்படட்டும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் காணப்படட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு சீர்திருத்தம் காணப்படும். கர்த்தாவின் நாமத்திற்கு ஆண்டவரே மகிமை செலுத்துகிற ஜனங்களா இந்த தேசங்களில் ஒவ்வொருவரும் மாறட்டும். உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்காக நோக்கி இந்த சங்கமம் நிலையத்துக்காக சோதரிக்கிறோம். எண்ணம் அதிகமான ஆண்டவரே நினைத்திருக்கிற ஜெப வீரர்கள் எண்ணம் அதிகமாய் பெறப்படவும், எண்ணம் அதிகமாய் ஆட்சியோடும் வைராக்கியத்தோடும் மற்றவர்கள் உலகம் இருக்கிற மக்களுக்கு முன்மாதிரியான ஜெப வீரர்களாக இருந்து பிரவர்த்திக்கத்தக்கதாக இந்த வானிலை நிலையத்தில் ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் தைரியமாய் இருந்து கர்த்தருக்காக அதவரை எண்ணம் செபிக்கிற மக்களாய் கர்த்தருடைய ஆவியானவரும் இதோ ஒவ்வொருவரும் மீதும் ஆவிய அளவில்லாமல் ஊட்டி பலப்படுத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறது. இது நாங்கள் யாவரும் இந்த வானொலி மூலம் கர்த்தாவே ஜெபிக்கிற ஜெபங்கள் தேசங்களில் கட்டுக்களை அறுப்பதாக, தேசங்களை அசைப்பதாக, ஜனங்களை திரும்பி உங்களை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரை முதிர்ச்சி பெற்ற ஜெப ஊழியக்காரர்கள் இந்த குழுக்களை இணைந்து இந்த தேசத்தை கலக்குகிறது இங்கு இருக்கிறார்கள் சொல்லத்தக்கதாக இந்த வானொலி கர்த்தர் நாம செபிக்கிறோம் ஐயா. அநேக வீடுகளுக்குள்ளே ஜெபங்கள் கடந்து செல்லட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அநேக தேசங்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அநேக மக்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே இந்த ஜெபங்களை கற்றுத்தாமே ஆண்டவரை கேட்கிறவங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உண்மையில்லாதவர்களா இருந்தாலும் நீர் உண்மையாக இருந்து இந்த ஜெபங்களை கேட்கிற தேவையை கத்தாலும் இதோ இந்த நிலையம் கர்த்தாவே அநேக ஜனங்கள் அநேக ஜனங்கள் விடுதலை அடைவார்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த முயற்சி எடுத்த தாசனுக்காக நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த வானிலை நிலையத்தை கொண்டு செல்வதற்காக பிரியாசங்களுக்காய் அந்த உரிமை சோதரிக்கிறோம் ஐயா. தன்னை அர்ப்பணித்த இவைகள் எல்லாம் ஜனங்களுக்குள்ளே கொண்டு போவதற்கு பட்ட பிரியாசங்களை அறிந்தவராக இருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுது ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் இதுவோ அந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக செபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு தொடர்ந்து பயணிக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அதற்கு பின்பு பயிற்று விட்டு ஆண்டவரே இந்த ஜனத்தை
சிஸ்டருக்காக செபிக்கிறோம், எமி சிஸ்டருக்காக செபிக்கிறோம். நீர் செய்கிற காரியங்களுக்காக இவை சோதரிக்கிறேன் ஆண்டவராம். அவர்களை கொண்டு கர்த்தாவே இந்த வருஷத்துல ஆண்டவராம் அநேகர் மாற்றப்படவும், அநேகர் பயிற்றுவிக்கப்படவும், அநேகர் கர்த்தாவை கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கத்தக்கதாகவும் அவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற தைரியத்துக்காக உங்களை சோதரிக்கிறோம், வெளிப்பாடுகளுக்காக உங்களை சோதரிக்கிறோம். அவர்கள் மூலம் நீர் சொல்லுகிற ஜெபம் அந்த குறிப்புகளுக்காக என்னை சோதரிக்கிறேன் ஐயா. எண்ணம் தைரியப்படுத்துவீராக, எண்ணம் பலப்படுத்துவீராக. அது மாத்திரமல்ல, உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எண்ணம் அதிகமாய் கர்த்தரை குறித்த பயபக்திகளும் வெளிப்பாடுகளும் காணப்பட்ட தேவ சமூகத்துல காத்தாடுகிற மக்களும் தேசத்துக்காக அநேக நேரங்கள் செபம் பண்ணுகிற சனங்கள் பெருகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தராக ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷத்துல கர்த்தாவே உங்களுடைய நாம மகிமைக்காக உங்களால் செய்யக்கூடியவைகளை என்ன நாங்கள் சேர்ந்து செய்ய உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விடுமனப்பட்ட பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு சகோதர வானாதி வாரங்கள் கொள்ளாத தேவாதி பூமியில நியமிக்கப்பட்டு புரிந்து கொள்ளப்பட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி குணப்பட்டு சகோதரர்களுக்கு மறுபடியுமாய் ஜெபம் பண்ணும் வரைக்கும் உங்களுடைய பாதத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் கிருப்பையும் தயவும் பாதுகாப்பும் ஒவ்வொரு கூடங்களை வழிநடத்தட்டும் கொண்டோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் தருகிற பரிசுத்த ஆவியானத்தை விட ஒத்தாட்சியுடன் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. எங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் சொரியவத்தோடு கூட இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, உலக தேசம் அனைத்திலும் இருக்கிற ஆண்டவரே, இந்த சினோவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், சர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேசத்திலும் எல்லா மக்கள் மத்தியிலும் நீர் காத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வானொலிக்காய் லேசியானா மனைவி பிள்ளைகள் உமை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, நீ கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்தும். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தாவே, நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு சோத்திரம் பாராஜா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, இந்த சங்கம் வானொலி ஊழியத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் இணைந்து ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் இருக்க தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்திலும் இந்த ஊழிய பாதையில உங்களை கரம் கூட இருக்க வேண்டும். எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளும் பிரதர் குணவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் உறவுகள் இன்னுமாக அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருந்து ஏசப்பா அவரை இந்த வானொலியிலே நீங்கள் இணைத்து ஜபிக்க வைத்த இந்த தயவுக்காய் உங்களுக்கு சோத்திரம். அவரை இணைத்த நோக்கத்தை நீங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றவன் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, கூட இருந்தவரை வழி நடத்தவனுமா இந்த புதிய வருஷத்திலும் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரதர் சார்ல்ஸ், சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை நினைவு கொண்டு ஜபிக்கிறோம். ஆண்டவரை கல்வாரி ரத்த கோட்டைக்குள்ள அவர்களையும் ஒப்படைக்கிறோம். அந்த பெங்களூரிலும் ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே சுவாமி சந்திக்கின்ற மனுஷர்கள் எல்லோரும் ஆண்டவரே விசேஷத்தை வாஞ்சியோடு கேட்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் ஆண்டவர் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நீங்கள் அவர்களை நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சகோதரி ரதி பாலசிங்கம், சகோதரி கலாசீலன் குடும்பத்தை ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இருக்க தேசங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிரதர் டானலை ஒப்புக்கெடுக்கிறோம்.
அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தாயார் சிசிலியா அம்மாவையும் ஐயாவையும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். அவர்களையும் பாதுகாத்து ஏசப்பா அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமே. அவர்கள் இருவருக்கு நல்ல சுகம் பலன் சரீர ஆரோக்கியங்களுக்காய் இந்த வருடம் முழுவதும் அவர்களை ஏசப்பார் வல்லமையுள்ள சாட்சியாய் நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி லோகனி ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்ரையில் சாலோகனி ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியவேத திருச்சபை மக்களை உங்களை கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தாயார் ராஜா அம்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவ கூடாக தரப்போன்ற வார்த்தைகள் சாட்சிகள் ஆண்டவரே பாடல்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வருஷமும் கூட இருந்து அம்மாவை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியாக எங்களை கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளிலும் தாயார் குலேந்திரன் அம்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மாவை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். படியாக எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தாய்மாருக்கா எங்களுக்கு நன்றி சுவாமி. அவளுடைய சந்ததியில இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒரே சகோதரியோடு கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே இணைகின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவ ஊழியர் சுசேஷரை துல்வானரையாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசத்திலும் ஆண்டவரே சுவாமி எந்த ஒரு நன்மையும் இந்த போகாதபடி வேண்டி நிற்கிறோம். நித்திய வெளிச்ச நேரத்தை ஆசீர்வதித்து இந்த நாளில் இணைகின்ற ஊழியர்கள் வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் பாடல்களை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் சங்கமம் வானொலி ஸ்தாபகர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னும் மகளை குடும்பமாய் தந்து ஜபிக்கிறோம். பிறந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளை உங்களுக்கு கிருபையின் கருத்துக்களை தருகின்றோம். ஆண்டவரே உடைய ஊழிய காரியங்கள் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேண்டும். எந்த ஒரு நன்மையும் இவர்களுக்கு இந்த வருடம் குறைந்து போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கத்தாவே தேவைகளை சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த வேலையிடத்திலே வேலை செய்கின்ற உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரன்மார்க்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி ஜோகளுக்காய் வருகிறோம். இந்த புதிய வருஷத்திலே இந்த குழந்தையுடைய வாழ்க்கையிலே சுவாமி ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களுக்காக ஜபிக்கிறோம். படிக்கிற ஸ்கூலை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த டீச்சர்ஸ் மாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை கூட படிக்கிற மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தரே சுவாமி. இந்த பிள்ளைக்கு ஆண்டவரே இந்த டீச்சர்ஸ் உடைய கண்களில் ஒரு இரக்கத்தை கட்டளையிட வேணும் எங்களை கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருடம் ஆண்டவரே இந்த மகனுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் தோன்ற வேணுமா எங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபை மக்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து உங்களுடைய கருத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். நன்றி சொல்லுகிறோம். உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமீன் ஆமீன். அதிகாலை வேளையிலே இணைந்த ஊழியர்கள் காலை வேளையிலே மாலை வேளையிலே மதிய வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தி இருக்கிறீர்கள். அந்த ஜெபங்கள் யாவற்றையும் கர்த்தர் கேட்டார், அதற்கு பதில் தந்தார். காரியங்களை அவர் நடத்துவார், நிச்சயமாக நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்தோடு முழு விசுவாசத்தோடு நாங்கள் அந்த ஜெபங்களுக்கு ஆமேன் என்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் கூறிக்கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் நிறைய ஜெபங்களை எடுத்து வந்த சௌரி ஏமி புஷ்பராஜ் மற்றும் லண்டன் தேசத்திலிருந்து இணைந்த சௌரி சிசிலியா அம்மா, பெங்களூரிலிருந்து இணைந்த சௌரன் சார்ல்ஸ், சௌரி நிர்மலா மரியா, கனடாவிலிருந்து இணைந்த பாசர் அண்டன் ராசநாயம், சௌரன் குணா மற்றும் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்த சௌரன் டொனால்ட், சகோதரி கலாசீலன் அவர்களோடும் இன்று நாளில் இணைய முடியாமல் இருந்த ஒருவரை நாங்கள் இந்த வழியில் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் புதிய வருடத்திலே தடைகளை நீக்கி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். தொடர்ந்து எல்லோருக்காக ஜெபித்து ஆசீர்வதிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக.